இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்பேரோவில் குயின், இந்த ஃப்ராக் பேர் வந்து குயினு, ஸ்பேரோவில் குயினு, பிளாக் கலரு. இப்போ நம்ம இதை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஊக்கப்லாம் வேறு லெவலில் ஆகும் இது. வாங்க நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ராகை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பாட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதில் மீன் அடிக்குமான்னு தான் தெரியல. ஸ்பாட்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் இதில் ஃபிஷ்ஷிங் மீன் எப்படி அடிக்கும்னாலாம் எனக்கு தெரியல. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு. நாலு ஸ்ட்ரைக்கு அப்புறம் இப்போ ஒரு மீன் ஊக்கப்பாயிருக்கு. சின்ன சைஸுன்னு நினைக்கிறேன். இதை வேணால் நம்ம பிடிச்ச உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சின்ன சைஸ் மீன் ஒன்று ஊக்கப்பாயிருக்கு. இதை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். நான் என்னோடய மாப்பிள்ளையும் ஈவினிங் ஃபிஷ்ஷிங் வந்திருந்தோம். ஒரு 4:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். இங்கே வர்றதுக்கே மணி 5:30 ஆகிடுச்சி. வந்து சும்மா ஒரு 4 கிராசிங் தான் பண்ணோம். ஒரு 3 மீன் ஊக்காச்சு எல்லாம் சேர்ந்து. இது ஃப்ராக் வந்து, இந்த ஃப்ராக் வந்து நல்ல ரிசல்ட்டுங்க. அந்த ஃப்ராகு ஸ்பேரோவில் குயின் ஃப்ராக். இது அப்படியே பாருங்கள், கையை வைக்கிறதுக்குள்ளே லாக் ஆகிடும். நம்ம கையை வைக்க தேவையில்ல, வச்சாலே லாக் ஆகிடும் அப்படியே. அதுவும் இந்த ஆரஞ்சும் இந்த பிளாக் கலரு செம்ம ரிசல்ட்டு. இது இருக்குது பாருங்கள், இந்த பிளாக்கு இது வேறு லெவல் ரிசல்ட்டுங்க. அப்படியே நல்ல ஊக்கப் மிஸ்ஸே ஆகாது. நல்ல ரிசல்ட்டுங்க. இது நல்ல லாக் ஆகும். அப்படியே நம்ம வைக்கவே தேவையில்ல, அதுக்குள்ளே லாக் ஆகிடும். அந்த மாதிரி ரிசல்ட்டு.